காலை நேரம். காட்டில் நிறைய சத்தம். பறவைகள் சின்ன சின்ன குரலில் கீச் கீச்சின் என்று பாடிக்கொண்டே போகிறது. இலைகள் அங்கும் இங்கும் காற்றில் சுற்றி வந்தது. மரத்தடியில் குளிர், மண்ணில் நல்ல வாசனை. எல்லாம் சூப்பரான ஒரு காலை. அந்த காட்டில் ஒரு நரி மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. நரிக்கு சற்று முன் பசிக்க ஆரம்பித்தது. இன்று என்ன சாப்பிடலாம் என்று நரி மனசுக்குள் பேசிக்கொண்டே போகிறது. ஒரே சோர்வு. ஆனால் நரி நம்பிக்கையை விடவில்லை. அதனால் நரி இன்னும் இன்னும் நடக்கிறது. நரி ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு புதரையும் பார்த்து இது கிடைக்குமா, இது சாப்பிட முடியுமா என்று ஆய்வு பண்ணுகிறது. நரி நடந்துகிட்டே போறப்போ திடீர்னு ஒரு நல்ல வாசனை. அது என்ன வாசனை? நரிக்கு சரியா தெரியல. ஆனால் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்தது. சரி, நரிக்கு மூக்கில் இருமுறை சாப்பாடு வாசனை வந்தது. அது நல்ல வாசனை. அது பக்கத்திலேயே ஏதோ சாப்பாடு இருக்கும் போல நரி நினைச்சது. அந்த நம்பிக்கையை மீண்டும் உண்டாக்கியது நரிக்கு. அது வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு அடிக்கும் அது சொல்றது சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. கொஞ்ச நேரம் தாங்கினா போதும், சாப்பாடு கிடைச்சிரும். காற்றின் திசை மாறியதும் அந்த வாசனை நரியை ஒரு பெரிய திராட்சை கொடி இருக்கும் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருந்தது. நரி ஒரு பெரிய மரத்துக்கடி வந்தது. அங்க ஒரு சின்ன புதர் இருந்தது. அதுக்குள்ள ஏதாவது இருக்குமோ என்று நரி சந்தேகித்தது. அங்கே மூக்கை வைத்தும் பார்த்தது. ஆனா அங்க இருந்தது வெறும் உலர்ந்த இலைகள் தான். ஹோ, இது வேண்டாம். ஜாலியா ஒரு பட்டாம்பூச்சி நரி மூக்குக்கு மேல இருந்தது. நரி அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் திரும்பி, என்ன சிம்பிளான ஜீவன், அதுக்கு கவலையே எதுவும் இல்லை போல என்று நினைச்சது. மீண்டும் உடனே நரியின் பசி நினைவுக்கு வந்தது. சூரியன் கொஞ்சம் அதிகமா ஒளி தர ஆரம்பித்தது. நரி சொன்னது, நான் இன்னும் ரொம்ப தூரம் போய்தான் சாப்பாடு கிடைக்கும் போல. அப்படியே நரி வந்துச்சு. ஒரு பெரிய திராட்சை கொடி. கொடியில் ஊதா நிறத்தில் பிரகாசமாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஜூசி திராட்சைகள். சூரிய ஒளி அந்த திராட்சை மீது மின்னியது. அது ரொம்ப ருசியாகவும் ஜூசியாகவும் தோன்றியது. நரியின் கண்கள் பெரிதாகின. வாவ், இதை பார்த்தாலே நாக்கு ஊறுதே. இதை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியலையே. உடனே நரி குதிச்சு பார்க்க போனது. ஆனா திராட்சைகள் ரொம்ப உயரமா இருந்தது. பப்பா, இது என்னடா, எட்டவே மாட்டேங்குது என சொன்னது. ஆனா நரி விடவே இல்லை. முயற்சிகள் பண்ணிட்டு நரி சோர்ந்து போச்சு. மூச்சு சிறிது இழைத்தது. அதன் மேல் சிறு சிறு வேர்வைகளும் இருந்தது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நரி ஒரு மரத்தின் அடியே உட்கார்ந்தது. நிறைய சிந்தித்தது. எனக்கு பசி ரொம்ப எடுக்கிறது. திராட்சை ரொம்ப ருசியா இருக்கும் போல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இது எட்டவே மாட்டேங்குது? ஆனால் நம் எல்லோரும் போல நரியும் சிந்தித்தது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது என்னடா, எனக்கு இது வேண்டாம். இது புளிப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது புளிப்பாக தான் இருக்கும். அது சோர்வாக மூச்சை விட்டது. சரி, நான் என்னையே நானே சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்று. இதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம், முயற்சி செய்து கொண்டே இரு, கைவிடாதே, உன் மீது நம்பிக்கை வை. ஓகே குட்டீஸ், பாய் பாய்.